ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மீதமாக இருக்கக்கூடிய சப்பாத்தியை வச்சு கொத்து சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீதமாயிருச்சுன்னா இப்போது கவலைப்பட தேவையில்லை. நல்லா சூப்பராக அதை நம்ம டின்னருக்கு கொத்து சப்பாத்தியாக நம்ம மாற்றிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே 3 முட்டை எடுத்துக்கலாம். இது அப்படியே எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மீதமாக இருக்கக்கூடிய சப்பாத்தியை இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிச்சு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை சப்பாத்தி மீதமாக இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி கையில் பிச்சு போட்டுக்கோங்க. இல்லைன்னா கத்தி வச்சு கூட சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிறதுனால நான் கையிலேயே பிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போது சப்பாத்தி ரெடியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி எல்லாமே தயாராக இருக்குது. இப்போ வாங்க இப்போது அடுப்பில் கடாய் சூடு பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாயை இது கூட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம வெங்காயம் எப்படி வதக்குவோமோ அதே மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைய நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியையும் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் முட்டைக்கும் சேர்த்து உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வேக விட்டுக்கலாம். இந்த மசாலா மட்டும் நம்மளுக்கு வெந்து வரணும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம். இல்லைன்னா பச்சை ஸ்மெல் வரும். அதனால தான் நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா குக்காகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை லைட்டாக மட்டும் கலந்து விட்டுக்கோங்க. ரொம்பவும் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே ஒரு 5 செகண்ட் விட்டுடலாம். அதுவாகவே நல்லா குக்காகி வரும். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கு. லைட்டாக அந்த மாதிரி கலந்ததுமே நாம் சப்பாத்தியை சேர்த்துடணும். ரொம்பவும் ட்ரையாக விடக்கூடாது. இது கூட சேர்த்து தான் நம்ம சப்பாத்தியை நல்லா வதக்கணும். அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக, நல்லா கொத்து சப்பாத்தி நல்லா சூப்பராக வரும். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை நாம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு இறக்குனோம்னா சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீதமானால் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் நல்லா ஹோட்டலில் சாப்பிட்றது மாதிரியே இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்கள்லாம் ரொம்பவே விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ் கூட நீங்கள் கொடுத்து விடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுங்கிறவங்க மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக கொத்து சப்பாத்தி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.